சித்தரோட அருள்வாக்குல தேங்காவும் குலவி கல்லும் சுத்துது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நானும் மாமா போன இடம் தான் திருப்பூர் அவினாஷி ரோட்ல வஞ்சிப்பாளையம்ல இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாலை வராகி தெய்வீக சித்தர் பீடம் தான். இங்க வராகி அம்மன் சுயம்புவாவே உருவாகி இருக்காங்க. இங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமை வந்து அருள்வாக்கு கிடையாதுன்றதுனால நானும் மாமாவும் வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். போன உடனே கோமாதா பூஜையில கலந்துக்கிட்டோம். மரியாதை குறைவா நான் பேசுறதுக்கு முன்னாடி கிளம்புனா மாமா. இந்த சித்தர்கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்கு நிறைய அரசியல் பிரமுகர்களும் மற்றும் திரை பிரபலங்களும் வந்திருக்காங்க. திருப்பூர்லயே வராகி அம்மனுக்கு முதல்ல கோயில் கட்டுறது இவங்க தான். சரி, அவங்க காதுல ஓட்ட போட்டு அந்த ஓட்டை நீ எனக்கு போட்டது போதும். இந்த வராகி சித்தர் கிட்ட நம்ம வாங்கிட்டு போற தேங்காவை தான் கொண்டு போகணும். அண்ட் நம்ம அருள்வாக்கு கேட்க அந்த தேங்காவும் குலவிகளும் சுத்தம் போது எங்களுக்கு உடம்பே மெய்சிலிருத்து போச்சு. அண்ட் ரொம்ப பிரமிப்பாவும் இருந்துச்சு. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? இந்த வராகி சித்தர் கிட்ட கண் திருஷ்டி, வேலை வாய்ப்பு, இல்ல நம்மளுக்கு யாராவது கெடுதல் வச்சிருக்காங்களா, இல்ல என்ன ஏதுன்றத எல்லா குறைகளையும் அருள்வாக்கு மூலியமா நிவர்த்தி பண்றாரு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. இந்த வராகி அம்மன் கோயில் கட்டுறதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணோம். நீங்க உதவும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல தெரியுற QR கோட் ஸ்கேன் பண்ணலாம். இல்ல இங்க இருக்க அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கும் நீங்க பண்ணலாம். ₹1 இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. சிவகாசினாலே தீபாவளினாலே சிவகாசி, இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளோட சந்தோஷத்துக்கு வருஷம் ஃபுல்லா உழைக்கிறவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துற நேரம் வந்துருச்சு. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இதெல்லாம் நேரம்டா சாமியோ. நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு போனா அவங்க நம்மள இன்னும் சந்தோஷமாகற மாதிரி நம்மளுக்கு கிராக்கர்ஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம விஜய் கிராக்கர்ஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இந்த ஃபேமிலி பேக் வெறும் 2,999 தராங்க. இந்த மெகா பேக் வெறும் 5,999 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மெகா ஜம்போ பேக் வெறும் 9,999 கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து இந்த மெகா நைட் ஷாட்டும் ஃப்ரீயா தராங்க. வந்து காசு கொடுப்பான். அப்புறம் இந்த ஃப்ரீ எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட ரெஃபரல் கோட் மிஸ்டர் கேகேன்னு யூஸ் பண்றவங்க மட்டும்தான். அந்த தங்கத்தை டேய் என்னடா என்ன தூக்காரன்னு சொல்லிட்டு ஒண்ணுத்துக்கும் அதாவது பட்டுச்சலையை எடுத்துக்கிட்டு இருக்க. என்ன சொன்னா ஒண்ணுத்துக்கும் பட்டுச்சலையா? வாயம் கூட ஆடு ராஜா ஆடு. எவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டம் இருக்குன்னு நான் பார்த்தே இருக்கேன். ஐ வில் சி. இப்ப நான் பட்டு புடவை எடுத்துட்டு எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வீரா பட்டு சென்டர். இது கரெக்டா எங்க இருக்குன்னா தூத்துக்குள்ள இருக்கிற கமலஹாசன் ஜுவல்லர்ஸ்க்கு ஏத்தாப்புல சத்யா ஷோரூமுக்கு பக்கத்துல தான் இந்த கடை இருக்கு. நம்ம எடுத்துட்டு வந்த பட்டு புடவைக்கெல்லாம் எவ்வளவு தருவாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வாங்க, இதுல இருக்க புடவைலாம் எவ்வளவுக்கு போகணும்? காரமா ப்ரோ, இந்த saree வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த saree பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3,000 கொடுக்கலாம் ப்ரோ. இந்த saree பாத்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாய் கொடுக்கலாம் ப்ரோ. இந்த சேரீக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்கலாம் ப்ரோ. இந்த சேரீ எதுவும் போகாது ப்ரோ. நீங்களாம் மென்டலடா நீங்க. இவங்ககிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்குங்களா, செவுத்தை பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏறாது. எல்லாமே ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா? ஒயிட் எல்லாமே போகும். இந்த பிங்க் கலர்ல இருக்க மட்டும் போகாது. கொண்டு சேரீல மொத்தம் எவ்வளவுக்கு இருக்கு? இந்த சேரீ ஃபுல்லா நாங்க 36,000 எடுத்துக்கோம் ப்ரோ. சரி, ஓகேண்ணே. நான் நேரில் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை பணம் வாங்கிட்டு போயிட்டேன். நிறைய பேர் நேரில் வர முடியாம இருப்பாங்க. அவங்கள எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்றது? வர முடியாதுனாலும் நீங்க நம்ம வீரா பட்டு சென்டருக்கு நீங்க கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்ல போட்டோ சேரீ போட்டோ சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு உங்கள்ட்ட ஓகேனா பைசா சொல்லுவோம். நீங்க லொகேஷன் சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க வீடு தேடி வந்து வாங்கிக்குவோம். முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். Stop! What happened? This is a yellow bomb. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ECG எடுப்பாங்க, ஆன்ஜியோ எடுப்பாங்க, எக்கோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுவாங்க. நண்பா, ஓ நண்பா, என் காதென்ன இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நண்பா, ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? Hey, there is an ambulance sound. I think they need me. Actually, that ambulance is not for your patient. It's for you. Enaka? Why? Because I saw you eating this yolk, so I wanted to be extra cautious. ஒரு ஹிந்திக்காரடா, எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுடா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. என்னடா காமெடி? ஒரு ஆங்கர் நீ. என்னங்க இது கார் டிக்கி ஃபுல்லா இத்தனை லேப்டாப் வச்சிருக்கீங்க? ஒரு லேப்டாப் விலை 10,000 ரூபாய் தான், நீயும் வெச்சுக்கோ. இதோட பேச்சு நேத்து. அக்கா, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தல, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது ப்ரோ. தாத்தா, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்க எனக்கு. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஐட்டம்லாம் கொண்டு போய் சேல் பண்ணீங்கன்னா போதும் மாசம் 1 லட்சம் ரூபாய் அசால்ட்டா சம்பாதிக்கலாம்.
என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த சூட் கேஸ்ல இருக்க பிரைடல் செட் நான் தர பிரைஸ் வந்து இங்கவே வாங்க முடியாது. நான் சொல்ற பிரைஸ் இப்ப பாருங்க. காணப்படி அங்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி தேங்க் யூ so much. பை பை சொல்லுங்க. பை ரைட் ஆல் அவுட் பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.